நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வாரத்திலும் உங்களை காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பெயர் புகழ் எல்லாமே கிறிஸ்துவின் நாமத்திற்கே, பெயர் புகழ் எல்லாமே கிறிஸ்துவின் நாமத்திற்கே. கிறிஸ்து வளரட்டுமே, எனது மறையட்டுமே. உன்னையே வெறுத்து விட்டான், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உண்மை தியானிக்கும் தியானம் உடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஜெபத்தின் இறுதி பகுதிக்கு, அவருடைய நிறைவின் பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். கடந்த வாரத்தில் ராஜ்யம் அவருடையது, வல்லமை அவருடையதுங்கிறத நம்ம தியானித்தோம். ஒருவேளை உலக பிரகாரமான ராஜ்யத்தில் பதவியில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எவ்வளவா மகிமைப்படுத்துகிறோம், எவ்வளவா அவங்கள கௌரவிக்கிறோங்கிறது நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஸோ அதை விட மேலான மகிமைக்கும் கௌரவத்துக்கும் உரிய தகப்பனை, அதோடைய ஆளுகைக்கு நம்ம உட்பட்டவங்களாக இருக்கிறோம், அதிகாரத்துக்கு உட்பட்டவங்களாக இருக்கிறோம். அந்த ஆளுகைக்கும் அதிகாரத்தையும் நாம் என்ன செய்யணும், கனப்படுத்தி கௌரவப்படுத்தி அவருக்கே கொடுக்கணுங்கிறத கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். இந்த நாளில் மகிமையும் உம்முடையதே அப்படின்னு சொல்லி முடிக்கும். மகிமையும் உம்முடையதேன்னு சொல்லி ஆமேன்னு சொல்லி நம்ம முடிக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் கடைசி பகுதி, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமேன் என்பதே. ஸோ மகிமையும் அவருடையதே. கடந்த வாரத்தில் ராஜ்யம் அவருடையது, வல்லமை அவருடையது. இந்த வாரத்தில் மகிமையை குறித்து மாத்திரம் பார்க்கும். மகிமை அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பிரகாசத்தை, ஒரு வெளிச்சத்தை, ஒரு சந்தோஷத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. எப்படி ஒரு நம்ம வீட்டில் ஒரு திருமணம், இல்லை நம்ம சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த சர்ச்சை நம்ம மகிமையாக அலங்கரிக்கிறோம், நம்ம வீட்டை மகிமையாக அலங்கரிக்கிறோம், நம்மை நாமே அலங்கரித்து கொள்கிறோம். இப்போது ஃபங்க்ஷன்னா அதுக்குன்னு விசேஷித்த அணிகலன்கள், விசேஷித்த ஆடைகள், விசேஷித்த அலங்கரிப்புகள் எல்லாம் காணப்படுது. அதே போல் மகிமைன்னு சொல்கிறது ஒரு விசேஷித்த கிருபைகளை, விசேஷித்த அலங்காரங்களை, விசேஷித்தவைகளை குறிக்கும். அந்த விசேஷித்த மேன்மை, விசேஷித்த கனம், விசேஷித்த காரியங்கள் எல்லாமே அவருக்குரியதுங்கிறத நம்ம என்ன செய்யணும். இப்போ தேவா, நான் விசேஷித்தவன் என்பது எதினாலே விளங்குன்னு சொல்லி மோசே கேட்டார். நீர் எங்களுடனே கூட வருகிறதனால் அல்லவா. உண்மையிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து விசேஷித்தவர்களாக விளங்க பண்ணார். அப்படி விளங்க பண்ணும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட மகிமை, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மற்ற ஜனங்கள் பயந்தாங்கன்னா அதோட மகிமை யாருக்கு? தேவனுக்கு. அந்த மகிமை தேவனுக்கு கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான். ஸோ மகிமையும் அவருடையதே அப்படிங்கிறத நம்ம மறக்கவே கூடாது. குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு ஆண்டவர்
ஆண்டவர் ஒரு கோவேறு கழுதையின் மேலே பவனி வந்தார். அப்போது அந்த பவனி வந்த கழுதைக்கு கீழே காலுக்கு கீழே எல்லாரும் தங்களுடைய வஸ்திரங்களை விரித்தாங்க, கிளைகளை வெட்டி போட்டாங்க, மலர்களால் அலங்கரித்தாங்க, அந்த தெருவையே அலங்கரிச்சிருந்தாங்க. அதுக்கு மேலே அதுக்கு மேலே தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து அந்த கழுதை அதுக்கு மேலே நடந்து போச்சு. ஸோ இப்போ மகிமை கழுதைக்கா, கழுதையின் மேலே அமர்ந்திருந்த ராஜாதி ராஜாவுக்கா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கழுதைக்கு அல்ல, அந்த ராஜாவுக்கு அப்படின்னா. அதே போல தான் இந்த உலகத்தில் தேவன் நமக்கு கொடுத்த மகிமைகள் எல்லாம், ஒருவேளை அவர் நமக்கு ஒரு பேரை கொடுத்துருக்கலாம், ஒரு பெருமையை கொடுத்துருக்கலாம், ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கலாம், அந்தஸ்தை கொடுத்துருக்கலாம், நல்ல பதவிகளை கொடுத்துருக்கலாம், பணிகளை கொடுத்துருக்கலாம், ஊழியத்தை கொடுத்துருக்கலாம், இல்லை பிள்ளைகளை மற்றவங்க ஏறிட்டு பார்க்கக்கூடிய இடத்துல ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கலாம், நம்மை நிப்பாட்டி வைத்திருக்கிறலாம். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் காரணம் நான் இல்லை, ஏன் பலன் இல்லை, ஏன் ஞானம் இல்லை, ஏன் பிரயாசம் இல்லை, எல்லாம் கர்த்தரால் எனக்கு கிடைச்சிதுன்னு சொல்லி எல்லா கனத்தையும் மகிமையும் நம்ம அவருக்கு கொடுக்கும்போது மாத்திரம்தான் நம்ம என்ன செய்தோம், உண்மையுள்ளவர்களாக காணப்படுவோம். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் தேவன் தம்முடைய நல்ல நோக்கத்துக்காக, தம்முடைய சிறந்த நோக்கத்துக்காக நம்மை தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிறார். அப்படிதான் அன்னைக்கு எருசலேம் வீதியில் பவனி வர்றதுக்கு தேவன் ஒரு கோவேறு கழுதையை தெரிந்து கொண்டார். அந்த தேவனுக்கு கிடைத்த எல்லா மதிப்பும் மரியாதையும் புகழ்ச்சியும் அந்த கழுதைக்கும் சேர்த்து கிடைச்சிது. அதே போல தான் எனக்கும் நீர் கொடுத்த கௌரவம், கனம், நீர் கொடுத்த குடும்பம், நீர் கொடுத்த பிள்ளைகள், இவர்கள் நிமித்தம் தான் எனக்கு அம்மாங்கிற ஒரு அந்தஸ்து கிடைச்சிது, குடும்பத் தலைவிங்கிற ஒரு அந்தஸ்து கிடைச்சிது, ஒரு அதிகாரிங்கிற அந்தஸ்து கிடைச்சிது, சமுதாயத்தில் ஒரு நல்ல பிரஜைங்கிற ஒரு அந்தஸ்து கிடைச்சிது. நீர் கொடுத்த ரட்சிப்பின் மூலம்தான் எனக்கு ஒரு கிறிஸ்தவளுங்கிற அந்தஸ்து கிடைச்சிது, விசுவாசிங்கிற அந்தஸ்து கிடைச்சது, பாவம் மன்னிக்கப்பட்டவளுங்கிற நம்பிக்கை கிடைச்சது. எல்லா மகிமையும் கனமும் உமக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய அர்ப்பணிப்பை ஆண்டுடைய கரத்தில் நமக்கு ஆண்டு கொடுத்த ஆசீர்வாதங்களை, அட இதெல்லாம் எனக்கு நீங்கள் தந்தீங்கப்பா, எல்லாம் தாவீதுராஜா அதைத்தான் 2 நாளாகமத்தில் சொல்கிற 1 நாளாகமம் கடைசி அதிகாரத்தில் சொல்கிறாரு. அந்த ஆலயம் கட்ட சாலமோனை ராஜாவாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால் ஆலயம் கட்டதுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்பார். அப்போ ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அவருக்கு பர்மிஷன் கொடுக்கல. பர்மிஷன் கொடுக்கலன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார்னா, ஆலயத்துக்கு வேண்டிய பொருளை நம்ம சவதரித்து வச்சிட்டோம்னா, என்னுடைய குமாரன் சிறு வயதாக இருக்கான், இப்போ தான் ராஜாங்கத்துக்கு வந்திருக்கிறான், ஸோ அவனுக்கு ஆலயம் கட்ட தேவையான பொருட்களை நான் சவதரிக்கணும்னு சொல்லி ஜனங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்காரு. ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்த பிறகு அவர் சொல்கிறாரு பாருங்க 10வது வசனத்தில், ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, 11வது கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள், கர்த்தாவே ராஜ்யமும் உடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஒருவேளை நான் வேலை கிடைச்ச புதுசில் ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை தந்தார், ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால ஆகும். என்னையும் மேன்மை நீங்கள் படுத்திருக்கீங்க, அந்த மேன்மைக்குரிய மகிமையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதே போல தான் தாவீது ராஜாவும் ஆடுகளுக்கு பின்னால் நடந்த அவனை சொந்த முழு குடும்பமும் அவனை தள்ளி விட்டுருந்தது. ஆகாதென்று அந்த தள்ளப்பட்ட அந்த கல்லை எடுத்து மூளைக்கு தலைக்கெல்லாம் மாற்றி சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவா அவனை உயர்த்தி ஆலயம் கட்டுவதற்கு தேவையான வெள்ளியையும் பொன்னையும், ஒருவேளை அவன் போன எல்லா இடத்துலையும் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்து அங்கே கொள்ள பொருளை கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் சவதரிக்கக்கூடிய கிருபையும் அவனுக்கு கொடுத்துச்சு. கொடுத்துட்டு அப்போ அவர் அதுக்கு அடுத்தாலும் சொல்கிறாரு பாருங்க 14வது வசனத்தில் 13-14, இப்போதும் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமை உள்ள நாமத்தை துதிக்கிறோம், இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். பாருங்க, இந்த பொண்ணு வெள்ளியும் நாங்கள் சம்பாத்தியம் பண்ணதில்
நீர் கிருபையாக எங்களுக்கு தந்தது. அது என்கிட்டே இருந்தது, என் ஜனங்கள்கிட்டே இருந்தது. என் ஜனங்கள்கிட்ட நான் கேட்ட உடனே அவங்களும் மனப்பூர்வமாக கொடுக்க திராணியை உண்டு பண்ணதும் நீர், கொடுத்ததும் நீர், கொடுத்ததை கொண்டு வந்து கொடுக்க சொன்னதும் நீர். எல்லாம் உம்மால் வந்தது, உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். இந்த உணர்வு தான் ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கிறது. ஒருவேளை ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கிறது அப்படின்னா வெளியரங்கமாக கொண்டு எல்லாருக்கும் தெரிய நம்மளை பெரிய ஆளாக காட்டுறதுக்கு எல்லாரும் முன்னாலேயும் நம்ம நிறையா பணத்தை கொடுக்கறதோ, நிறையா காணிக்கையை கொடுக்குறதோ, நமக்கு பேர் உண்டு பண்ண அன்னைக்கு பாபேல் கோபுரத்தை நமக்கு பேர் உண்டாகவும் நம்ம பேர் நிலைச்சிருக்கோம் ஒரு கோபுரத்தை கட்டுவோன்னு சொல்லி கட்டினாங்க. அப்படி செய்கிறது இல்லை. ஆண்டவரே எல்லாம் உம்மால் உண்டானது, உம்மிடத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிறோங்கிற உள்ளான ஒரு மனசு தான் நம்ம ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துறது. பாருங்க, இன்னும் பார்த்தோன்னு சொன்னால் 16வது வசனத்தில், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்மால் உண்டானது. திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அன்றே இந்த பதவி எனக்கு உம்மால கிடச்சிது, நான் போன இடத்துல கிடைத்த ஜெயம் எல்லாம் உம்மால கிடச்சிது, அந்த கொள்ளை பொருள் எல்லாம் உம்மால கிடச்சிது, இந்த ஜனங்கள் உம்மால உண்டானவங்க, இவங்க மூலம் வந்த பொருட்கள் எல்லாம் உம்மால, உங்கள் கரத்துலேருந்து வந்ததை நாங்கள் எங்கள் கையில் நீங்கள் தந்ததை நாங்கள் திரும்ப என்ன செய்கிறோம், உங்களுக்குனே தாரோம். இந்த உணர்வு தான். ஒருவேளை நானும் என் எல்லாமும் இயேசுவுக்கே சுவிசேஷத்திற்கே. இதைத்தான் யோவான் ஸ்நானகர் சொல்கிறாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அப்படின்னு சொல்லி. உள்ள நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கையில், கிறிஸ்துக்குள்ள குழந்தைகளாக இருக்கும்போது நான் எனக்கு அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருப்போம், நமக்குன்னு சொல்லி பெருமை பாராட்டியிருப்போம். தப்பு இல்லை. வளர்கிற ஸ்டேஜில் குட்டி பிள்ளை போல் ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு. ஆனால் ஆண்டுக்குள்ளே வளர 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 நம்மை குறைத்து தேவனுக்கு மகிமையை செலுத்த 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 தான் கிறிஸ்து நமக்குள்ளே வளருவார். கிறிஸ்துவோடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளே நாம் வளருவோம். நமக்குள்ள எனது மறையட்டும், நம்ம மறைய 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 ஆண்டோடைய மகிமை நம்ம மூலம் இந்த உலகத்துக்கு வெளிப்படும். அதே போல் ஆண்டோடைய நாமமும் மகிமைப்படும். ஸோ அவருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்தி அவருக்குரிய கனத்தை நம்ம அவருக்கு கொடுக்கணும். அதுதான் அவருடைய அது எல்லாமே அவருடையது. இங்கே உணர்வோடு கூட ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்றைய மகிமை உம்முடையது, நீங்கள் தந்த கனம் உம்முடையது, நீங்கள் தந்த கௌரவம் உம்முடையது, அன்றைய நீங்கள் எனக்கு தந்த இந்த எல்லா கிருபைகளும் உம்முடையது இயேசப்பா, இதை நாங்கள் உமக்கே கொடுக்கிறோம். மகிமையும் உம்முடையது, நீ அந்த மகிமையும் உங்களுக்கே செலுத்துக்கிறோம்னு சொல்லுவோம். ஆனால் நிறைய நேரம் இதை மறந்துடும் போது அவருடைய கிருபையை நம்ம விட்டு நம்ம இழந்து போகிறவர்களாக காணப்படணும். சவுலை ஆண்டவர் என்ன செஞ்சார், ஒருவேளை தளவாடங்களுக்குள்ள போய் ஒழிச்சிக்கிட்டான், என் குடும்பம் ஏமாத்துறோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தாழ்மை உள்ளவனாக இருந்தான். அந்த சவுலை தேடி கண்டுபிடிச்சி ராஜாவாக உயர்த்தினாரு. ஆனால் அவன் ராஜாவான போது மகிமையை ஆண்டவருக்கு கொடுக்க மறந்துட்டான். ஆண்டவரால் உயர்த்தப்பட்டவங்கிறது அவனுக்கு அறிஞ்சிருந்தவன் கூட அந்த கனமும் கௌரவமும் அவனுக்கு ராஜாங்கமும் தேடி வந்த பிறகு அவனுடைய இருதயம் என்ன செஞ்சது, உணர்வு இல்லாமல் போயிட்டு. இப்போ என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால், எல்லா பக்கமும் வெற்றியை பெற்றுட்டு வந்து ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துறதுக்கு பதிலாக நிறைய இடத்துல பார்த்தோன்னு சொன்னால், கோலியாத்தை ஜெயித்த உடனே தாவீது போய் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்த ஸ்தலத்தில் கொண்டு அந்த கோலியாத்து தலையை வச்சான், வாழை வச்சான்லாம் இருக்கும். அதே போல் இந்த சவுல் என்ன பண்ணான்னா, தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி அப்படின்னு இருக்கு. அப்போனா என்ன அர்த்தம், தன்னுடைய சவுல் பேரில் ஒரு ஜெயஸ்தம்பம் என்ன செஞ்சுருக்காங்க, நாட்டப்பட்டிருக்கு. அப்போ மகிமையை தனக்குன்னு அவன் என்ன செஞ்சுக்கிட்டான், எடுத்துக்கிட்டான். அதே போல் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து இந்த சவுல்கிட்ட அவனோட தவறுகளை சுட்டி காட்டிட்டு கோபமாக என்ன செய்வார், ஆண்டவர் உன்னை தள்ளிட்டாருன்னு சொல்லி கோபத்தில் எழும்பி, இனிமேல் நான் உன்னை பார்க்க மாட்டேன்னு கோபத்தோடு அவர் எழும்பி வெளியே போகும்போது அவர் சட்டையை பிடிச்சி உட்கார வச்சு, என்னை கனம் பண்ணும்படிக்கு நீர் என்ன செய்யும், கொஞ்ச நேரம் இங்கே இரும், ஜனங்களுக்கு முன்பாக என் பேர் கெட்டு போயிடக்கூடாது, ஜனங்களுக்கு முன்பாக என்னை கனம் பண்ணும்படிக்கு, தேவனை கனம் பண்ணும்படிக்குன்னு சொல்லலை, நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன்னு சொல்லலை. உள்ள அவருக்கு புரிஞ்சுது, அவனுக்கு நான் பாவம் செஞ்சது உண்மைதான், ஆனாலும் அதுக்காக அவன் மனஸ்தாபப்படலை. இந்த நேரத்தில் நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் என்னை கனம் பண்ணும்படிக்கு என் பக்கத்தில் உட்காரோம் அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசியை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சான். அவரை கூட கனப்படுத்தி கௌரவப்படுத்தி உட்கார வைக்கல. அப்போ தான் ராஜாங்கிற பெருமை, தன்னை விட்டால் என்ன நடக்குங்கிற பெருமை வந்துடுச்சு. அப்படிப்பட்ட
அப்படிப்பட்ட சுய பெருமைக்கு எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஆசீர்வாதங்களை கொண்டே சத்துரு நம்மளை என்ன செய்வான், ஆண்டவரை விட்டு அப்புறப்படுத்துவான். அந்த சூழ்நிலைக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு, அந்த சத்துருவோட தந்திரத்தை அறிஞ்சு எந்த சூழ்நிலையிலும் மகிமையை நாம் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, பிற ஜனங்களுக்கு கொடுத்து விடாதபடிக்கு, ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் என்னுடைய மகிமையை வேற ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தவே செஞ்சார். ஸோ அந்த தெய்வீக நோக்கம் நிறைவேறணும். எந்த சூழ்நிலையும் அவர் நானே கர்த்தர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அவருக்குன்னு ஒரு மகிமை இருக்குது. அந்த மகிமையை யாரும் திருடவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது. அவர் தான். அவர் யாருக்காகவும் யாராகவும் என்ன செய்ய மாட்டார், மாற மாட்டார். அவர் மனுஷகுமாரனா வந்தார், மாம்சத்தில் பாடுபட்டார், சிலுவையில் அடக்கமாக எல்லாம் செய்து முடிச்சாச்சு. ஆனால் பிதாவோட ஒரே பேரானோடைய மகிமைங்கிறது வேற. அந்த மகிமையை யாருக்காகவும் ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் எவ்வளவு நேசித்தாலும் விட்டு கொடுக்க மாட்டார். பாருங்கள், அந்த பலிபீடத்துக்குள்ளே அந்நிய அக்கினியை நாதாப்பு அபியும் கொண்டு வரும்போது பலிபீடத்துல இருந்து அக்கினி புறப்பட்டு அந்த பிள்ளைகள் என்ன செஞ்சிச்சு, கொண்டு சுட்டரிச்சு போட்டுச்சு. ஆரோனுடைய பிள்ளைங்க தான், அவர் தெரிந்து கொண்டவனோட பிள்ளைங்க தான். ஆனால் அவருடைய மகிமையை அவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன செய்ய மாட்டார், தீட்டுப்படுத்தவோ அசுத்தப்படுத்தவோ குறைவுபடுத்தவோ குற்றப்படுத்தவோ அவர் விட்டு கொடுக்க மாட்டார். மகிமை அவருடையது. ஸோ எந்த சூழ்நிலையில் நாமும் மனுஷனுக்கு மகிமையை கொடுத்து விடாதபடிக்கு, நமக்கு நாமே மகிமையை தேடிக்கொள்ளாதபடிக்கு மகிமையை அவருக்கு கொடுப்போம். ஆமேன் என்று அவருக்குள்ள ஒவ்வொரு நாளும் நிச்சயித்து கொண்டு அந்த கர்த்தருடைய ஜெபத்தை நம்ம சொல்லும்போது, சொல்லி முடித்து ஆமேன்னு சொல்லும்போது அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடியதாக காணப்படுது. மீண்டுமா ஒரு முறை நான் சொல்கிறேன், ஒருவேளை நம்ம ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லுதே, வீடு கட்டணும்னு நம்ம ஆசைப்பட்டிருக்கோம், வீடு கட்டணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை முதல்ல ஆண்டோடைய சமூகத்துக்கு கொண்டு போங்க. ஆண்டோடைய சமூகத்தில் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, அந்த வீடு கட்டணும்னு நினச்சிருக்கிறோம் ஏசப்பா. இந்த வீட்டை கட்டுவதன் மூலம் உம்முடைய நாம மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, இந்த வீட்டை கட்டுவது காரியத்தில் உம்முடைய பரிபூரண சித்தம் செய்யப்படுவதாக. இந்த வீட்டை கட்டுவதற்கு தேவையான அன்றன்றுள்ள அப்பத்தை கிருபையை நீங்கள் எங்களுக்கு தந்துருங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்களுக்கும் நீங்கள் மன்னிங்க. நாங்கள் அவர்களுக்கு, நீர் எங்களுக்கு மன்னிப்பது போல நாங்கள் அவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு அருள் செய்யுங்க. எங்களை சோதனைக்கு, இந்த வீட்டை கட்டுவது நிமித்தம் நாங்கள் எந்த சோதனைக்கும் உட்படாத படிக்கு தீமை நின்று எங்களை விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகளை இயேசுவின் நாமத்தினால ஆமேன் நம்ம சொல்லி முடிக்கும் போது ஆண்டவர் அந்த ஒரு பரிபூரணமான ஜெபத்தை, குறைவில்லாத ஜெபத்தை செய்து முடிக்கிறவர்களா நம்ம காணப்படணும். கர்த்தருடையவர்களை அலப்புகிறவர்களா அல்ல, அவர்களை ஆண்டவர் கற்றுத்தந்ததின்படி நிதானமாக கருத்தாக நம்ம ஜெபிப்போம். ஆவி நிறைவோடு ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். இதை போல் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த கர்த்தருடைய ஜெபத்துக்குள்ளே வச்சு, ஒருவேளை அந்த காரியத்தை நம்ம தீர்மானித்த உடனே தேவ சமூகத்துக்கு போய் இந்த கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லி அதை ஒப்பு கொடுத்துட்டு பிறகு நம்ம ஆண்டோட உறவாடி கொண்டிருக்கும்போது காரியங்கள் வல்லமையா ஜெயமா ஆண்டுடைய நம்ம மகிமைக்காக முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களும் உம்முடையவர்கள் ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். நானும் என் எல்லாமும் இயேசுவுக்கே, சுவிசேஷத்திற்கே என்று அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.